வங்கதேசத்தில் சமீப காலமாக உருவாகியுள்ள அரசியல் பதற்றம், வன்முறைகள் மற்றும் கலவரங்கள் குறித்து பல்வேறு தரப்பில் கவலைகள் எழுந்துள்ள நிலையில், முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகன் சாஜிப் வசேத் வெளியிட்ட கூற்று உலக அரசியலையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அவர் கூறியதாவது: தன்னுடைய தாயார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலிலிருந்து உயிர் பிழைத்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசின் தகுந்த நேர முயற்சியின் பயனாகும். இல்லையெனில் தனது தாயை தாக்கி கொலை செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அவரது கருத்து வங்கதேசத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு சவால்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதை வெளிப்படுத்துவதுடன், இந்தியாவின் பங்களிப்பு இந்நிலையில் முக்கியமானதாக இருந்துள்ளது என்பதையும் வெளிப்படுத்துகின்றன. சாஜிப் வாசேத் மேலும் கூறியதாவது: வங்கதேசத்தில் பயங்கரவாத அமைப்புகள், குறிப்பாக லஷ்கர்-இ-தொய்பா போன்றவை சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகிறார். இந்த அமைப்புகள் அங்குள்ள கலவரங்களுக்கு பின்னணி சக்திகளாக செயல்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பயங்கரவாத மற்றும் தீவிரவாத இயக்கங்கள் வங்கதேசத்தில் மீண்டும் வேறு தொடங்கியுள்ளன என்ற அச்சம் முன்பும் பல இடங்களில் வெளிப்பட்டிருந்த போதிலும், முன்னாள் பிரதமரின் மகனின் நேரடி குற்றச்சாட்டு அந்த அச்சத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. இது வங்கதேசத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை மற்றும் அரசியல் நிலைத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்புவதோடு, பிராந்திய பாதுகாப்பிற்கும் நேரடி அச்சுறுத்தலாக காணப்படுகிறது. இந்த சூழலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிலைமைகளை கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வசேத் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா மற்றும் வங்கதேசம் இரு நாடுகளும் புவியியல் ரீதியாக இணைந்திருப்பது மட்டுமல்லாமல், இரு நாடுகளின் பாதுகாப்பு, வர்த்தகம், குடியேற்றம், எல்லை பிரச்சினைகள், பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட பல தளங்களில் ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ளன. ஆகவே வங்கதேசத்தில் தீவிரவாதம் பெருகுவது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கும் சவாலாக மாறக்கூடியது. வசேத்தின் கூற்றுக்கள் வங்கதேசத்தில் உருவாகும் குழப்பங்கள் இந்தியாவை நேரடியாக பாதிக்கும் திறன் உள்ளது என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றன. அத்துடன் லஷ்கர்-இ-தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகள் வங்கதேசத்தில் சுதந்திரமாக செயல்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு தெற்காசிய பாதுகாப்பு அமைப்புகள் மீது பெரும் கேள்வியை எழுப்புகிறது. இந்தியா, வங்கதேசம், நேபாளம், மியான்மர் மற்றும் பிற நாடுகளுக்கு இடையே பயங்கரவாத அமைப்புகள் ஆளுமை தாண்டி செயல்பட்ட வரலாறு இருப்பதால், வங்கதேசத்தின் நிலைமை சரியில்லாமல் இருப்பது பிராந்திய அமைதிக்கும் ஆபத்தாகவே இருக்கிறது. தீவிரவாதத்தின் மீளெழுச்சி, அரசு அமைப்பை பாதிக்கும் முயற்சிகள், அரசியல் அசாதாரணம் ஆகியவை பொதுமக்களின் பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் குறைக்கக்கூடியவை. வங்கதேசத்தில் இப்படியான குழப்பம் உருவாகும் போது, அந்நாட்டின் அரசியல் மாற்றங்கள் அல்லது அதிகார போட்டிகள் மட்டுமல்லாமல், வெளிநாட்டு பயங்கரவாத வலையமைப்புகளின் செல்வாக்கும் பங்கு கொள்ளும் என்பதே பொதுவான அனுமானம். மொத்தத்தில் வங்கதேசத்தின் தற்போதைய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து சாஜிப் வாசேத் வெளியிட்ட கருத்துக்கள் தெற்காசியாவில் பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, அரசியல் அமைதி மற்றும் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளன.